இருந்த மாணவர்கள் மீது ரவுடிகள் தாக்குதல் நடத்தியதோடு வாகனங்களையும் நொறுக்கினர். இந்த தாக்குதலில் ஆசிரியர்களும் மாணவர்களும் படுகாயமடைந்தனர். மதுரை அமெரிக்கன் கல்லூரியை முறையாக நடத்த கோரி கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் கடந்த 5 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வந்தனர். இந்நிலையில் இன்று வளாகத்திற்குள் நுழைந்த ரவுடிகள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை உடைத்து நொறுக்கினர். உண்ணாவிரதம் இருந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீதும் கொலை வெறி தாக்குதல் நடத்தப்பட்டது. கல்லூரி நிர்வாகத்தின் தூண்டுதலின் பேரில் ரவுடிகள் இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகிறது. இத்தாக்குதலில் ஏராளமான கல்லூரி ஆசிரியர்களும் மாணவர்களும் படுகாயமடைந்தனர். கல்லூரி வளாகம் போர்க்களம் போல் காட்சியளித்தது. அதனை தடுத்து நிறுத்தாமல் போலீசார் வழக்கம் போல் வேடிக்கை பார்த்தனர். அமைதியான முறையில் நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தோம். போலீஸ் ஒரு பக்கமா செயல்பட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டே இருக்காங்க. போலீஸ் பார்த்துட்டு இருந்துச்சு. எங்க ஒண்ணுமே பண்ணல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ரவுடிகளை குறி வச்சிருக்காங்க. போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல எங்களுக்கு. நீங்க பாதிக்கப்பட வெளியே நிக்கிறோம். இதுக்கு அரசு என்ன பண்ணுச்சு? ஒண்ணு பண்ணல. நாங்க வர சொல்றோம் நாங்க இன்னைக்கு இருக்க திமுக கவர்மெண்ட் என்னதான் பண்ணுது? இந்த கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட ரவுடிகளை கைது செய்ய கோரி மறியலில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதால் மதுரையில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஸ்பெக்ட்ரம் இமாலய ஊழல் தொடர்பாக